வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.5. ஆசிரியர் மேலே குறிப்பிட்ட அதே சூழ்நிலையை ரவி, அருண் ஆகிய 2 மாணவர்களுக்கு அளித்து அவற்றினை தீர்வினை கண்டுபிடிக்குமாறு கூறினார். ரவி மற்றும் அருண் 1/2 + 1/4க்கான விடையை பின்வருமாறு கண்டுபிடித்தனர். அந்த சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். என்ன சூழ்நிலை கொடுத்துருவாங்கன்னா, வெங்கட் பால் வாங்குவதற்கு சென்றார். அவர் முதலில் 1/2 லிட்டர் பால் வாங்கினார். பிறகு 1/4 லிட்டர் பாலினை வாங்கினார். அவர் மொத்தமாக எவ்வளவு பால் வாங்கினார் என்பதனை கண்டறிய விரும்பினார். எனவே பாலின் மொத்த அளவை அறிய அவர் 1/2 மற்றும் 1/4 கூட்ட வேண்டும். அதாவது 1/2 + 1/4 இரண்டு வேற்றினை பின்னங்களை கூட்டவோ அல்லது கழிக்கவோ வேண்டுமானால் அவற்றின் முதல் ஓரின பின்னங்களாக மாற்ற வேண்டும். ஒரே சமான பின்னமாக மாற்றிட்டு அதை ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும்னு சொல்கிறாங்க இந்த இதில். அதே மாதிரி ரவி என்ன செய்கிறாங்க, அருண் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி கூட்டுறாங்க கழிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரவி தீர்வு காணும் முறை. ரவி தீர்வு காணும் முறை பையில் 2 4ன்னு இருக்கா. இப்போ 2க்கும் 4க்கும் உள்ள பொது மடங்கு எவ்வளவு? 4. 2க்கும் 4க்கும் உள்ள பொது மடங்கு 4. 2 மற்றும் 4ன் பொது மடங்கு 4. ஓகேவா? இப்போ 2க்கும் 4க்கும் பொது மடங்கு 4ன்னு தெரியும். இப்போ நம்ம கொஷினில் எடுத்து எழுதிக்குவோம். 1/2 நம்ம 1/4 மாற்றணும். அடிமானத்தை 4 மாற்றணும். இங்கே 1/2 + 1/4 இருக்குது. இங்கே 4 இருக்குது. இங்கே 2 இருக்குது. அப்போ 2 நம்ம 4 மாற்றோம்னா இந்த டேர்மை 2ஆல் மேலும் கீழையும் பெருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பெருக்குவோம். இப்போ இந்த 1/2ல் மேலும் கீழையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். 4 2 2 4. 4 2 2 4. இது எப்படி பெருக்கிறதுன்னு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1 × 2 / 2 × 2 = 2/4. இப்படி தான் அதை பெருக்கியிருப்போம். அதனால தான் டைரெக்டாக இங்கே ஆன்சர் போட்டேன். இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. 1/2க்கு 2/4 ஆன்சரு. இப்போ 1/2 + 1/4 1/2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/4. 2/4 + 1/4. 1/4. இது ரவி தீர்வு காணும் முறை தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். 2 + 1 / 4 + 4 = 3/8. இது ரவி கண்டுபிடிச்சது. இது சரியாக அருண் கண்டுபிடிச்சது சரியானு பார்க்கணுன்னா அருண் கண்டுபிடிச்சதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அருண் கண்டுபிடிச்சதை இப்போ கண்டுபிடிப்போம். அருண் தீர்வு காணும் முறை. அருண் தீர்வு காணும் முறை. அருண் தீர்வு காணும் முறை கண்டுபிடிக்கணும். அருண் எப்படி தீர்வு காணலாம்? அதே இதுதான். 2 மற்றும் 4ன் பொது மடங்கு 4ன்னு அவங்க வச்சுக்கிட்டாரு. 2 மற்றும் 4ன் பொது மடங்கு 4 தான். 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1/2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 1/2 2ஆல் நம்ம மேலும் கீழையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். முன்னாடி பண்ண மாதிரியே தான். 1 × 2 / 1 2 × 2 = 2/4. 2/4
இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 1/2 ப்ளஸ் 1/4 ஈக்குவல்ட்டு இந்த 1/2க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 2/4 ப்ளஸ் 1/4. அருண் எப்படி தீர்வு காண்றாருன்னா இந்த 2 + 1 அப்படியே போட்டுக்கிட்டாரு. 2 + 1 இந்த 4 இருக்குல்ல, ரெண்டுமே பொதுவாக இருக்கனால ஒரு 4 எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்போ 3/4. இப்போ அருண் கண்டுபிடிச்சிருக்காங்க. அருண் கண்டுபிடிச்சது தான் சரின்னு சொல்லுவாங்க. அருண் கண்டுபிடிச்சது சரி, ரவி கண்டுபிடிச்சது வந்து தவறு. இந்த மாதிரி மெத்தடில் போடக்கூடாது. 2 நம்பரும் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அடிமானத்தில் அதில் அதே நம்பரை தான் எடுத்து போடணும். இது எப்படி சரின்னு சொல்கிறேன்னா, இந்த 3/4 எப்படி சரின்னா நம்ம வந்து ஒரு வரைபடம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி சரின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு வரைபடம் ஈஸியாக போட்டு காட்டுறேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அருண் போட்டது தான் சரின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு கட்டம் இருக்குது. இதில் வந்து 4 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். 4 பகுதியாக பிரிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு கட்டத்தையும் போட்டுக்கிட்டு அதை 4 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். இதுவும் 4 பகுதியாக பிரிச்சுக்கிட்டேன். அடுத்து இங்கே ஒன்று போட்டுக்கிட்டு ஈக்குவல்ட்டு போட்டு இதையும் 4 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். இதையும் 4 பகுதியாக பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் இது 2/4. 2/4னா 4 பெட்டியில் 2 பெட்டி வந்து போயிடுச்சு. ஷேர் பண்ணணும். ஓகே, இது போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் 1/4. 1/4னா 4 பெட்டியில் ஒரு பெட்டியை வந்து ஷேர் பண்ணணும். ஒரு பெட்டியை ஷேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 எத்தனை ஷேர் பண்ணது இருக்குது? இங்கே 3 ஷேர் பண்ணது இருக்குது. அப்போ 3/4 இந்த இதுவும் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம்னா 3 பெட்டியை ஷேர் பண்ணணும். 3 பெட்டியை ஷேர் பண்ணும். இப்படி தான் வந்து இந்த ஆன்சர் ரைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து அருண் தீர்வு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்